வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அபிவிருத்திக்கு தொடர்ந்தும் உதவுவோம். சர்வதேச நிதி கூட்டுத்தாபனத்தின் உபத்தலைவர் தெரிவிப்பு. இலங்கைக்கு எதிராக மனிதுரிமை பேரவையில் கொண்டுவரப்பட உள்ள பிரேரணைக்கு ஆதரவு வழங்க பிரித்தானியா தயார். சில அமைச்சர்களின் செலவினங்களை 9 விதத்தால் குறைக்க தீர்மானம். நிலூக கருணாரத்ன உலக பேட்மிண்டன் தரப்படுத்தலில் 11 இடங்களால் முன்னேற்றம். முதல் செய்தி. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். நாட்டில் பாரிய அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கு தாம் எப்போதும் ஒத்துழைப்பு வழங்குவதாக சர்வதேச நிதி கூட்டுத்தாபனத்தின் உபத்தலைவர் லாஸ் ஹென்ரிக் துனெல் குறிப்பிட்டுள்ளார். அலரி மாளிகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இன்று காலை சந்தித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். சர்வதேச நிதி கூட்டுத்தாபனத்தின் உபத்தலைவர் லாஸ் ஹென்ரிக் துனேல் குறுகிய கால விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். இதன்போது அவர் நாட்டின் பல பகுதிகளையும் சென்று பார்வையிட்டதோடு இலங்கையில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து தெளிவான விளக்கத்தை பெற்றுக் கொண்டதாக அவர் ஜனாதிபதியிடம் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த சிந்தனை ரந்தோரசே திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் பாரிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி இதன்போது லாஸ் ஹென்ரிக் துனேலுக்கு எடுத்துக் கூறியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். கிளிநொச்சி மாவட்டத்தின் நீர்ப்பாசன கட்டமைப்பை புனரமைக்க ஜப்பான் நாட்டு நிறுவனம் ஒன்று நிதியுதவி வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது. அதற்காக 677 மில்லியன் எண்களை அந்த நிறுவனம் வழங்க உள்ளதாக கொழும்பிலிருந்து நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை வெளியிடும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பதில் அமைச்சரவை பேச்சாளர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன குறிப்பிட்டார். කිලිනොච්චියේ ජල සම්පාදන ව්‍යාපෘතිය මුලින්ම නැවත ප්‍රතිසංස්කරණය කරන්න සිද්ධ වෙලා තියෙනවා. ඔබතුමාලා දන්නවා දීර්ඝ කාලයක් කිලිනොච්චියේ கிளிநொச்சி நீர்ப்பாசன கட்டமைப்பை முழுமையாக புனரமைக்க வேண்டியுள்ளது. நீண்ட காலமாக அந்த பிரதேசத்தில் இடம்பெற்ற யுத்தத்தின் பின்னர் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் இடம்பெறும் நிலையில் நீர்ப்பாசன கட்டமைப்பை சீர் செய்ய பாரிய நிதியை அரசாங்கம் செலவிட வேண்டியுள்ளது. நீர் கட்டமைப்பு முற்றாக அழிவடைந்துள்ளது. எனவே அந்த பகுதிகளின் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்காக பாரிய நிதியை செலவிட வேண்டியுள்ளது. ஆகவே அதற்கான நிதியை வழங்க ஜப்பானின் ஜெய்கா அமைப்பு இணக்கம் தெரிவித்துள்ளது. அதற்காக 677 மில்லியன் எண்களை பெற்றுத் தருவதற்கு அந்த நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நீரினால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும், மக்களின் சுகாதார தரத்தை மேம்படுத்தவும், சுத்தமான குடிநீரை மக்களுக்கு வழங்கவும் விசேட திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் சுத்திகரிக்கப்படும் குடிநீரை 42 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பரந்தன் மற்றும் இரணைமடு ஆகிய பகுதிகளுக்கு விநியோகிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் மூலம் மாவட்டத்தில் உள்ள 14 கிராம சேவகர் பிரிவுகளில் உள்ள சுமார் 20,000 பொதுமக்கள் நன்மை அடைவர். මෙමගින් දිස්ත්‍රික්කයේ ග්‍රාම සේවකවසම් 14ක 20000කට අයත් ජනතාවට සිත සැලසීමට අවශ්‍ය පියවර ගන්න. பிரதான அனுசரணை சிங்க ப்ளூரே பிளேயர் HD படத்தெளிவுடன் மேலும் பல சிறப்பு அம்சங்கள் சந்தையில் மிகச்சிறந்த விலை.
சில அமைச்சுகளின் செலவினங்களை 9 வீதத்தால் குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நிர்வாகம் மற்றும் ஏனைய செலவினங்கள் இவ்வாறு குறைக்கப்பட உள்ளதாக இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பதில் ஊடகத்துறை அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவித்தார். அரசாங்கத்தின் வருடாந்த வருமானமான 1000 பில்லியன் ரூபாவில் இருந்து 140 பில்லியன் ரூபாய் நிவாரணங்களுக்கு என ஒதுக்கப்படுவதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது. அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட எரிபொருள் மானியத்துக்கு மாதாந்தம் 25 கோடி ரூபாவை செலவிட நேரிட்டுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். எவ்வாறு அரசாங்கம் இதை எதிர்கொள்ளப் போகின்றது? அபிவிருத்தி நடவடிக்கைகள் மற்றும் நிவாரணங்கள் தவிர்ந்த நிர்வாகம் மற்றும் ஏனைய செலவுகளிலிருந்து 9 வீதத்தை குறைப்பதற்கு உத்தேசித்துள்ளோம். அவசியமற்ற செலவினங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது. அதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளன. மக்கள் இதன் சுமை எதிர்நோக்காத வண்ணம் அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளது. பிரதான அனுசரணை Singer Blu-ray player HD படத்தெளிவுடன் மேலும் பல சிறப்பம்சங்கள் சந்தையில் மிகச்சிறந்த விலை. யாழ் குடாநாட்டில் மீண்டும் மலேரியாவின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆ கேதீஸ்வரன் குறிப்பிடுகிறார். யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். 90ஆம் ஆண்டுகளிலே வன்னி பிரதேசங்களிலும் யாழ் மாவட்டத்திலும் மலேரியாவின் தாக்கம் மிக தீவிரமாக இருந்தது. ஆனால் இங்கே மேற்கொள்ளப்பட்ட பல மலேரியா தடுப்பு நடவடிக்கைகளின் பின்னர் மலேரியா நோய் கட்டுப்பாட்டுக்களே வந்தது. ஆனால் அண்மை காலத்தில் இந்தியாவிலிருந்து சில குடியேற வந்த அகதிகள் மத்தியிலே சிலர் மத்தியிலே மலேரியா நோய் மீள இனம் காணப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற மலேரியா உள்ள நாடுகளுக்கு செல்பவர்கள் இந்த அங்கிருந்து திரும்பி வந்த பின்னர் தங்களுடைய அண்மையில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு சென்று மலேரியாவுக்கான இரத்த பரிசோதனையை செய்து கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். பிரதேசங்களுக்கு, இந்தியாவிற்கு அல்லது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்பவர்கள் அண்மையில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு சென்று வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். இதன் மூலம் அவர்கள் அந்த நாடுகளுக்கு சென்றாலும் மலேரியா நோயின் தாக்கத்திற்கு அவர்கள் உட்படாது தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். இனோவெக்ஸ் LED டிவி 27,900 தம்பர உத்தரவாதத்துடன். இனோவெக்ஸ் LED டிவி உயர்தரமான தெளிவான காட்சிகள், இயற்கையான நிறம், மின் சேமிப்பு. இனோவெக்ஸ் LED டிவி பல வகைகளில் 24 அங்குலம் 27,900, 32 அங்குலம் 44,900. இனோவெக்ஸ் தம்பர உத்தரவாதத்துடன் தற்பொழுது நாடு முழுவதும் உள்ள அனைத்து காட்சியர்களிலும் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரிடமிருந்தும். செய்திகள் தொடர்கின்றன. எரிபொருள் விலையேற்றத்தை கண்டித்து முன்னெடுக்கப்பட்டுள்ள எதிர்ப்பு நடவடிக்கைகளால் இன்றும் நீர்கொழும்பு மற்றும் சிலாபம் பகுதிகளில் ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைகள் வழமை போல் இடம்பெறவில்லை. கரையோர ஒருநாள் மீன்பிடி நடவடிக்கைகள் வழமை போல் நடைபெற்றதாக சிலாபம் மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளில் உள்ள எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். மீனவர்களின் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளும் நோக்கில் சிலாபம் ஆயர் இல்லத்தில் நேற்று விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் சிலாபம் ஆயர் பேரர் திரு பேலன்ஸ் மெண்டிஸ் ஆண்டகை, அரசு பிரதிநிதிகள், மீனவ சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கலந்துரையாடலின் பின்னர் இன்றிலிருந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டது. இருப்பினும் தமக்கு மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கூறப்பட்ட போதிலும் இன்றைய தினம் 100 படகுகளை கடலுக்கு சென்றதாக சிலாபம் அழுத்துவத்த கிராமிய மீனவர் அமைப்பின் தலைவர் ஆண்டன் சுதேஷ் தெரிவித்தார். ஆயர் இல்லத்தில் நேற்று எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கமைய கடலுக்கு செல்லுமாறு கூறப்பட்ட போதிலும் 2300 படகுகள் சிலாபம் பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன. இன்றைய தினம் சுமார் 100 படகுகளை மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக எமக்கு அறிவிக்கப்பட்டது. 10 நாட்களுக்கு பின்பு எரிபொருள் மானியத்தை நேற்று மாலை பெற்றுக் கொண்ட சில மீன்பிடி படகுகளை கடலுக்கு சென்றுள்ளன. 40 ரூபாவுக்கு 1 கிலோகிராம் மீன் விற்கப்படுகிறது. 1 லிட்டர் எண்ணெய்க்கு 100 ரூபாய் செலவாகிறது. 25 ரூபாவை குறைத்து மானியம் தருவதாக கூறுகின்றனர். எரிபொருள் மானியத்தினாலேயே நாம் செயல்படுகின்றோம். அதுவும் வழங்கப்படாவிட்டால் மிகவும் கஷ்டத்துடனேயே வாழ வேண்டிய நிலை ஏற்படும்.
எவ்வாறாயினும் சிலாவம் மீன்பிடி சந்தையின் வர்த்தக நடவடிக்கைகள் இன்று வழமை போல் நடைபெற்றன. இதேவேளை சில தினங்களாக கடலுக்கு செல்லாத மீனவர்களுக்கு மானியம் வழங்கும் நடவடிக்கை சிலாவம் கடற்கரை பிரதேச பங்கு தந்தை குளோட் ஐபின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதேவேளை பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் வரை தமது சங்கத்திற்கு உரித்தான மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையிலிருந்து விலகி இருப்பதாக நீர்கொழும்பு ஆழ்கடல் படகு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜோசப் பீட்டர் பெர்னாண்டோ தெரிவிக்கிறார். யாழ் மீனவர்கள் தமது அன்றாட மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மாத்தரை தெவினுவர மீனவர்கள் தற்போது தமது அன்றாட மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் தொடர்ந்தும் தமது மீன்பிடி நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாது என அவர்கள் தெரிவிக்கின்றனர். காலி மீனவர்கள் தமது மீன்பிடி நடவடிக்கைகளை முன்னெடுத்த போதிலும் அவர்களும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். மீன் இருக்கிறது, எண்ணெய் இல்லை, கையில் பணமும் இல்லை. எரிபொருள் விலையேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் நாட்டின் பல பகுதிகளில் எதிர்ப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றன. நாத்தாண்டிய பிரதேச சபையின் மாதாந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அதன் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் துவிச்சக்கர வண்டிகளிலும் மாட்டு வண்டிகளிலும் வருகை தந்திருந்தனர். எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு வெளியிடுவதே இதன் பிரதான நோக்கமாகும். இதன்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வைக்கோல் மற்றும் புல்லை கொடுத்து ஆளும் கட்சி உறுப்பினர்களை வரவேற்றுள்ளனர். இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இதேவேளை எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் ஆசனங்கள் மற்றும் மேசைகளில் புட்களை கொண்ட பீங்கான்களையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது. எரிபொருள் விலை உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஹபராதோ பிரதேச சபை கூட்டத்திற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று துவிச்சக்கர வண்டியில் வருகை தந்திருந்தனர். அவர்கள் சபை கூட்டத்திற்கு தாமதமாகவே வந்திருந்தனர். இதன்போது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் சபை கூட்டத்தினை நிறைவு செய்திருந்தனர். ஊவ மாகாண சபை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று காலை சபை கூட்டத்திற்கு மாட்டு வண்டிகளில் வருகை தந்திருந்தனர். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்னோலை தீபங்களை ஏந்தியவாறு கோஷமிட்டுக் கொண்டு அவர்கள் தமது பயணத்தை ஆரம்பித்தனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு முன்னால் சென்ற இவர்கள் இருவரும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அல்லர். ஆளும் கட்சி உறுப்பினர்களான இவர்கள் இருவரும் புட்களை ஏந்தியவாறு ஊவ மாகாண சபைக்கு சென்றனர். எட்டியாந்தோட்ட பிரதேச சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவினர் முச்சக்கர வண்டிகள், லாரிகள் மற்றும் வேன் சங்கங்களுடன் இணைந்து எட்டியாந்தோட்ட நகருக்கு மத்தியில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். எரிபொருள் விலை அதிகரிப்புடன் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பல்வேறு பொதுமக்கள் சேவைகளுக்கான செலவுகளிலும் உயர்வு ஏற்பட்டுள்ளதாக கூறி அனைத்து இலங்கை ரயில் ஊழியர்கள் பொது சேவை சங்கத்தினர் மருதானையில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தற்போதைய அரசாங்கம் பிராந்தியத்தில் உள்ள ஊழல் மிகுந்த அரசாங்கமாக மாறியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய இணையதளத்தை அங்குரார்ப்பணம் செய்யும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை கூறியுள்ளார். கட்சியின் நோக்கங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பிலான தகவல்களை மக்களுக்கு வழங்கும் நோக்கிலேயே இந்த இணையதளம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. අපි පාකිස්තානයේ තියෙන දූෂණ දිහා බැලුවාම කොච්චර ලොකුයිද? பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் அங்கு அதிக அளவில் ஊழல் நிலவுகிறது. பங்களாதேஷை எடுத்துக்கொண்டால் அங்கு அனைத்தையும் விட பாரிய அளவில் ஊழல் சம்பவங்கள் பதிவாகின்றன. இந்தியாவில் இடம்பெறுகின்ற ஊழல்களை நோக்கமெடுத்து ஆச்சரியம் ஏற்படுகிறது. இவை அனைத்தும் தோற்கக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் ஊழல் மிகுந்ததாக காணப்படுகிறது. ஊழல் தீவில் 3 பீடங்கள் காணப்படுகின்றன. அவை என்னவென்று தெரியுமா? வீண் விரயம்,
மோசடி மற்றும் ஊழல் என்பனவே அவை. இந்த 3 பீடங்களிலும் மகாநாயக்க தேரர் யார், ஏனைய தேரர்கள் யார் என்பதனை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதனை நான் கூறப்போவதில்லை. இந்த 3 பீடங்களுக்கும் பல்வேறு பிரிவுகள் காணப்படுகின்றன. கான்கிரீட் போடுவது மற்றும் வீதிகளை புனரமைப்பதன் மூலம் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். சிலர் நீதிமன்ற பகுதிகளுக்கு பொறுப்பான சங்கநாயக்கர் போல் இருப்பார்கள். மிகுதியை நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள். அது எவ்வாறு செயற்படுத்தப்படுகிறது என்பதனை என்னால் கூற முடியாது. அந்த பகுதிக்கு மீண்டும் வருவார்கள். பிரதேச சபைக்கும் அவ்வாறே வருவார்கள். அதனையும் பிரித்துக் கொள்ள முயல்வார்கள். පලාතට ආපහු එන්නේ. ඒ පලාතට ඒක තමන්ගේ ප්‍රාදේශීය සභාවට තොහොමේ කට්ටිය. ඒ ටික බෙදා ගන්න. விளம்பரங்களின் பின்னர் பிரதான செய்திகள் தொடரும். உலகின் முதல் தரம் எடுங்க மைடிய இதோ ஜான் டியர். பாதுகாப்பில் உயர்ந்தது டிராக்டரும் ஆனது, கொடுக்கும் பணத்தில் கேட்டது வாங்கிடவே தோணுது. JD 5047D டிராக்டர் உலகின் முதல் தரம் எடுங்க மைடிய இதோ ஜான் டியர். செய்திகள் தொடர்கின்றன. குழந்தைகளை பெற்றெடுப்பது மாத்திரமன்றி அவர்களை பாதுகாப்பதும் பெற்றோரின் கடமையாகும். அந்த பொறுப்பை தற்காலிகமாக பாதுகாவலர் ஒருவரிடமோ பெரியவர் ஒருவரிடமோ ஒப்படைப்பது சாதாரண ஒரு விடயம். இருப்பினும் அந்த பொறுப்பு நிறைவேற்றப்படாமையால் சிறுமியொருவர் காணாமல் போன சம்பவம் முந்தல் பகுதியில் பதிவாகியுள்ளது. இவர் 5 வயதான சராஜ் சந்திர ஸ்வஸ்தா. முந்தல் போலீஸ் நிலையம் முன்பாக இயங்கி வந்த பாலர் பாடசாலையில் இந்த சிறுமி கல்வி பயின்று வந்தார். சுவஸ்தா வழமை போல் நேற்றும் தான் பயணிக்கும் முச்சக்கர வண்டியில் பாலர் பாடசாலையை வந்தடைந்தார். இருப்பினும் முற்பகல் 10 மணி அளவில் அங்கு வந்த அவரின் மாமனார் என கூறப்படும் நபர் சிறுமியை மோட்டார் சைக்கிளில் அழைத்துச் சென்றதாக பாலர் பாடசாலையின் ஆசிரியர் குறிப்பிட்டார். இதுவரை குறித்த நபருடன் சிறுமி சுவஸ்தாவும் காணாமல் போயுள்ளார். முந்தல் நகரின் எல்லை பகுதியில் அமைந்துள்ள சுவஸ்தாவின் வீடே இது. இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தாயின் சகோதரர் ஒருவர் தொடர்பு பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சக ராஜத்ரோகன தெரிவித்தார். சிறுமியை கண்டுபிடிக்கும் வகையில் கிடைக்கப்பெறும் தகவல்களுக்கு அமைய முந்தல் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். பிரதான அனுசரணை கடுக்காய், மிளகு, உப்பு, கொரக்கா, கிராம்பு போன்ற ஔடதங்களின் சாரமே சுப்பிரிவிக்கி. இலங்கையின் 2வது பெரிய மலையாக காணப்படும் கிரிகால் போத்த மலைத்தொடர் ஹோட்டன் சமவெளியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. குறிப்பாக இந்த மலைத்தொடருக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிகம் செல்கின்றனர். இந்த மலையில் அதிகமான முகில்கள் நீண்ட நாட்களாக காணப்படும். இந்த மலைத்தொடருக்கு செல்லும் வழியில் பல கல்வெட்டுகளும் காணப்படுவதுடன் ஆரம்ப காலத்தில் வேடர்கள் வாழ்ந்ததாகவும் இந்த பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். கடுக்காய், மிளகு, உப்பு, கொரக்கா, கிராம்பு போன்ற ஔடதங்களின் சாரமே சுப்பி